ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ்னா அவங்க T3. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிமான் ஸ்லேயர் ஹாஷிரா ட்ரைனிங்காக கூட எபிசோட் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ஜெனிட்ஸோட ஸ்பேரை ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு அவனை பார்க்க போகுது. அப்போ டான்ஜரோவை காட்டுறாங்க. அவன் அந்த கல்லை தள்ளிக்கிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான், இந்த கல்லை நான் தள்ளிட்டேன், இதை நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இந்த மொமெண்ட்டை நான் விட்டால் கண்டிப்பாக இது என்னால் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம்னு பண்ணும்போது இனோஸ்கே இதை பார்த்துட்டு பயங்கர வெறி ஆகிடுறான். அது மட்டும் இல்லை, அவனும் ட்ரை பண்ணி எப்படி அந்த கல்லை தள்ளிடுறான். உடனே ஜெனிட்ஸு இதை பார்த்து, ஆடா பாவி நீயுமாடா, அப்போ நான் மட்டும் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். அப்போ அவனோட ஸ்பேர் அவனுக்கு லெட்டரை கொண்டு வந்து தருது. அப்போ டான்ஜரோவை காட்டுறாங்க. அவன் டோட்டலாக ட்ரெயின் ஆகி படுத்துட்டான். நான் இந்த ட்ரைனிங் அது நான் ஓவராக பண்ணுறதுனால என்னோட பாடி அது ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ என்னால் இதுலேருந்து ரெக்கவர் ஆகணும்னா எனக்கு தண்ணி வேணும், யாராச்சும் தண்ணி கொடுங்க, இல்லைனா இங்கேயே நான் இறந்துருவேன்னு சொல்லும்போது ஸ்டோன் அவன் மூஞ்சில் தண்ணி ஊற்றி எழுப்புறாரு. அதுக்கு டான்ஜரோ, நல்ல வேளை நீங்கள் தண்ணியை கொடுத்தீங்க, இல்லைனா நான் இறந்துருப்பேன், தண்ணி கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்ல அவர் விடாமல் தண்ணியை அவன் மூஞ்சில் ஊற்றுறாரு. அதுக்கு போதும் போதும்னு சொல்லி தண்ணி நிறுத்துறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜில் உன்னோட தங்கச்சியை காப்பாற்றாமல் மற்ற மக்களை பற்றி யோசிச்சல, அப்போவே உன் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை வந்துடுச்சுன்னு சொல்ல, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆக்சுவலாக அங்கே அந்த டிசிஷன் எடுத்தது நேசுகோ தான், நான் என்ன பண்ணுறது, நிறைய டீமன்ஸ் மக்களை துரத்திட்டு போகுது, என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன், அதனால் இவ்வளோ மரியாதை எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல அவர் நினைக்கிறாரு, குழந்தைங்க ரொம்ப இன்னசென்ட் அண்ட் பியூர் சோல், ஆனால் சீக்கிரமாக பொய் சொல்ல கற்றுப்பாங்க அண்ட் செல்ஃபிஷாக இருப்பாங்க, ஆனால் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்ல டான்ஜரோ, நான் எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான பாத்திரம் தான் போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் அதை பண்ண முடியல, நான் எப்போலாம் அதை பண்ணுறனோ அப்போ எல்லாம் யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுவும் இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், பட் நீங்கள் கொடுத்த தண்ணி அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல, ஹே நீ என்ன சொல்கிற, நான் முடிவு பண்ணிட்டேன், உன் மேலே எனக்கு இனிமேல் ரெஸ்பெக்ட் வந்துருச்சு, நான் உன்னை முழு மனசோட ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்ல டான்ஜரோ, ஆனால் அது எதுக்குன்னு அவனு யோசிக்கிறான். அப்போ ஸ்டோன் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் ஒரு குரூப் ஆஃப் அனாதை குழந்தைங்களை பார்த்துக்கிட்டேன், அவங்களாம் எனக்கு ஃபேமிலி மாதிரி, எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம், எல்லாருமே சந்தோஷமாக ஃபேமிலி மாதிரி இருப்போம், நானும் ஃபேமிலியாக தான் இருக்க ஆசைப்பட்டேன், ஆனால் அந்த ஒரு நாள் எங்கள் பசங்களில் ஒருத்தர் ரூல்ஸை மீறி காட்டுக்குள்ளே போய் ஒரு டீமன்ட்டை வசமாக மாட்டிக்கிட்டான். ஸோ பயத்தில் நாங்கள் இருந்த இடத்த விட காட்டி கொடுத்துட்டான், ஏன்னா அப்போ தானே அவன் உயிர் பத்திரமா இருக்கும். ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அவ்வளோவா டீமன்ஸ் வராது, அப்படியே வந்தாலும் விக்டோரியா பர்னரை வச்சு அதை துரத்திடுவோம். ஆனால் அன்னைக்கு அந்த பையன் அந்த பர்னரை மிதித்து அழிச்ச உடனே அந்த டீமன் உள்ளே வந்துடுச்சு. வந்த அடுத்த செகண்டே 4 குழந்தைங்களை கொன்னுடுச்சு. அப்போ மீதி குழந்தைங்களை நான் காப்பாற்ற பார்த்தேன், ஆனால் அந்த குழந்தைகள் என்னை நம்பவே இல்லை, ஏன்னா அந்த டைமில் பெருசாக சாப்பாடு எங்களுக்கு கிடைக்காது, அதனால் நான் வீக்காக தான் இருப்பேன், அதை நினச்சிட்டு இந்த ஆளுக்கு கண்ணே தெரியாது, அப்படி இருக்கும்போது நம்மளை எப்படி அவன் காப்பாற்ற போகிறான் அப்படின்னு அவங்க ஓடினாங்க. ஆனால் அடுத்த செகண்டே அவங்களையுமே அது கொன்னுடுச்சு. ஆனால் என் பின்னாடி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருந்தா, அவளை காப்பாற்ற நினச்சேன், அவள் பேர் சயோ. அண்ட் அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, அது ஒரு லிவிங் பீங்கை கொல்லும் போது ஒரு ஹெல்ப் மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் போலன்னு சொல்ல, அந்த இடத்துல தான் என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் முழுசாக உணர்ந்தேன். அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நான் நிறைய பவர்ஃபுல் பஞ்சஸை கொடுத்தேன், கிட்டத்தட்ட அந்த டீமனுக்கு நான் காலையில் வரைக்கும் கொடுத்தேன். மார்னிங் ஆனதும் அங்கே வந்து ஆளுங்க சயோட்டை இதை பற்றி கேட்க, அவன் நான் தான் இந்த கொலைகளை பண்ணேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல டான்ஜரோக்கு பயங்கரமான ஷாக். அப்போ சொல்கிறாரு, அதில் எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் நான் அவளுக்கு நன்றி தான் சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா அவளுக்காக சண்டை போய் தான் என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்ல, அங்கே வந்து அத்தாரிட்டி வர்றதுக்குள்ளே அந்த டீமனோட பாடி மறைஞ்சிருச்சு. ஸோ என்னால் ப்ரூவ் பண்ண முடியல, அதனால் என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, அதுக்குள்ளே மாஸ்டர் அங்கே வந்துட்டாரு, அதனால தான் நான் இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கேன், இல்லைனா அன்னைக்கே இறந்துருப்பேன் அப்படின்னு சொன்னதும் அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் யாரையுமே நம்பக்கூடாதுன்னு. ஏன், நான் உன்னை முதல் வாட்டி பார்க்கும்போது கூட அப்படி தான் நினச்சேன், ஏன்னா ஒருத்தர் எவ்வளோ வேணால் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட சுயரூபம் ஏதாவது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் தெரிய வரும். ஆனால் நீ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் 2 உயிரை பற்றி காப்பாற்ற நினச்சிருக்க, அதுவும் உன்னோட உயிரை கொடுத்து காப்பாற்றின, அதுவே போதும் டான்ஜரோ, நீ யாருன்னு சொல்ல, அதனால் நான் உன்னை என்னோட முழு மனசுலேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, உனக்கு என்ன உதவினாலும் நான் பண்ணுவேன், இனிமேல் நீ தப்பான வழியில் போகக்கூடாது, நானும் முழு முயற்சியில் இறங்குறேன், நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜரோட தலையை தடவி கொடுத்து, டான்ஜரோ நீ ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே கென்யா, இனோஸ்கே, டான்ஜரோவை காட்டுறாங்க. அப்போ கென்யா சொல்கிறான், என்னதான் சொன்னாலும் ஸ்டோன் ரொம்ப சூப்பர் தான்ப்பா, ஏன்னா அவர் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டாரு, என்கிட்ட எந்த டேலண்ட்டுமே இல்லை, நீ டிமான் ஸ்லேயராக மாறவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் நீ டீமன்ஸை சாப்பிட்றதுனால உன்னை என்னோட ஸ்டூடெண்ட்டாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி லேடி சினோபு கிட்ட என்னை பற்றி செக் பண்ண சொல்லியிருக்காரு, ஆனால் லேடி சினோபுவை நான் மீட் பண்ணும் போதெல்லாம் அவங்க ஏதோ வித்தியாசமாக இருப்பாங்க, எப்போனாலும் லெக்சர் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல டான்ஜரோ, நீ கவலைப்படாத, நானும் பிரீதிங் ஸ்டைல் யூஸ் பண்ணலன்னா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பேன், சரி நான் வாட்டர் ஆசிராவை மீட் பண்ணலான்னு இருக்கேன், நீ வரியா, இல்லை நான் ஸ்டோன் இன்னும் மூவ் பண்ணல, அதுக்கு காரணமும் இருக்குது, ஏன்னா என்னால் தான் ப்ரீத்திங் ஸ்டைலை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல இனோஸ்கே அவனை கலாய்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ அங்கே ஒரு பயங்கரமான சண்டை வருது. இந்த சண்டையை எப்படியோ டான்ஜரோ ஸ்டாப் பண்ணிட்டு, ஹே கென்யா நீ என்னோட வந்தால் உனக்கு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அது, உன்னோட அண்ணனை பற்றி தான் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன என்னோட அண்ணனை பற்றியா அப்படின்னு கேட்க டான்ஜரோ ஜெனிட்ஸோ பார்க்க கிளம்புறான். அப்போ அவன் ஒரு கல் மேலே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ டான்ஜரோ, ஹே ஜெனிட்ஸோ நீ கல்லை மூவ் பண்ணிட்டியா இல்லைன்னு சொல்ல,
ஓகே நீ ஏன் இப்போலாம் அமைதியாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா சொல்லு, என்கிட்ட ஹெல்ப் கேளு, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு டான்ஜிரோ, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நீ பண்ணணும், ஆனால் நீ ரொம்ப நல்லவன், பரவாயில்ல, இதை நானே தான் பண்ணணும்னு சொன்னதும் டான்ஜிரோ போயிடுறான். ஜெனிட்ஸோவை காட்டுறாங்க. ஜெனிட்ஸு நெத்தியில் ரத்தம் வருது. அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கான். வழக்கமாக இப்படி இருக்க மாட்டான், பட் இப்போ ரொம்பவே சீரியஸாக இருக்கான். அப்போ டான்ஜிரோ வாட்டர் ஆஷிராவை பார்க்க போகிறான். அப்போ விண்ட் அண்ட் வாட்டர் ஆஷிரா ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. லைக் விண்ட் ஆஷிரா பயங்கரமான அட்டாக்கை கொடுக்க வாட்டர் ஆஷிரா அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடுறான். பட் அவனோட ஸ்வாட்ல சின்னதாக கிராக் விழுந்துருச்சு. அப்போ விண்டு சொல்லுவான், என்னவோ சொல்லுவேன், நான் உங்கள்ட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னு, அப்போ யாருன்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆனால் நான் வேற விஷயத்தை தான்டா மீன் பண்ணேன், இவன் என்ன இப்படி நினச்சிக்கிட்டான் அப்படின்னு சொன்னதும் தொடர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ டான்ஜிரோ அந்த ஃபைட்டை பார்த்துட்டு இவங்க ரொம்ப வேகமாக ஃபைட் பண்ணுறாங்க, ஆனால் என்னால் அதை பார்க்க முடியுதுன்னு சொல்ல விண்டு மறுபடியும் வாட்டர் அட்டாக் பண்ணுறான். பட் வாட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதுலேருந்து தப்பிச்சிடுறான். உடனே வாட்டர் அவனை அட்டாக் பண்ணுறான். பட் அதை அவனுமே பிளாக் பண்ணிடுறான். ஸோ இந்த ரெண்டு பேரும் பண்ணுற அட்டாக்ல அவங்க ஸ்வாடே உடஞ்சு போயிடுது. அப்போ விண்டு சொல்கிறான், சரி ஸ்வாட்ஸ் உடஞ்சிருச்சு, நம்ம கையில் சண்டை போடலாமான்னு சொல்ல டான்ஜிரோ அங்கே வந்து இந்த சண்டையை ஸ்டாப் பண்ணுறான். அப்போ வெண்டி இதை பார்த்து, ஹே நீ என்ன இங்கே வந்துட்ட, உன்னை எடுத்து தள்ளி தானே இருக்க சொன்னாங்கன்னு சொன்னதும், இருங்க நீங்கள் சண்டை போடுறது அந்த ரெட் பீன் கண்டி தானே, நான் அதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னதும், நீ என்ன சொன்ன அப்படின்னு விண்டு பயங்கரமாக கோவப்படுறான். அதை பார்த்து வாட்டர், ஓ உனக்கு அது ரொம்ப பிடிக்குமான்னு கேட்குறான். அதுக்கு டான்ஜிரோ, உங்களுக்கு அந்த ஒஹாஷியை எதோட சாப்பிட பிடிக்கும், எனக்கு என்னோட பாட்டி செஞ்சு தர ஒஹாஷி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் விண்டு பயங்கர கோவமாகி டான்ஜிரோக்கு ஒரே பஞ்சு தான். அதுக்கப்புறம் டான்ஜிரோ அங்கேருந்து முழிச்சு பார்க்குறான். பார்த்தா விண்டு அங்கேருந்து போயிட்டான். வாட்டர் மட்டும் தான் இருக்கான். அவன் சொல்கிறான், அவன் விண்டு எங்கே போயிட்டான்னு கேட்க, அவன் அப்போவே போயிட்டான், ஆனால் அவன் எப்போவுமே கோவமாக தான் இருப்பான், அதனால தான் அவன்கிட்ட என்ன பேசுறது தெரியாது, ஆனால் இனிமேல் அவனை பார்த்தா இந்த ஒஹாஷியை கொடுத்து தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்ல டான்ஜிரோ, ஆமாம் நானும் அதோட தான் அவனை மீட் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். அப்போ விண்டு ஒரு இடத்துல நடந்துட்டு, இது என்ன ரொம்ப எரிச்சலாக இருக்குது, ஆனால் அந்த ஸ்னேக் அண்ட் மிஸ்ட் எங்கே போனாங்க, அதுவும் கரெக்டு தான், அந்த மாதிரி வீக்கானவங்க கூட ட்ரைனிங் பண்ணுறது அதுவும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்ல அந்த டான்ஜிரோ, அவனுக்கு என்ன வேணும், ஏன் அவன் என்னையே ஃபாலோ பண்ணுறான், அவனுக்கு பைத்தியம் இது பிடிச்சிச்சான்னு சொல்லிட்டே போகிறான். அப்போ நகமியோட கண்ணை சென்ஸ் பண்ணி அதை பிடிச்சி நசுக்கிடுறான். அப்போ தான் அவனுக்கே புரிய வருது, டீமன்ஸுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுன்னு. அப்போ மாஸ்டரை காட்டுறாங்க. அங்கே அவங்களும் சென்ஸ் பண்ணுறாங்க, முசான் இங்கே வந்துகிட்டு இருக்கான்னு சொன்னதும் முசான் வேற மாதிரி என்ட்ரி கொடுத்து ஸ்லோ மோஷனில் வந்துகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவன் வரும்போது ஒரு பிஜிஎம்குலாம் போடுறாங்க. அப்போ ஸ்லோ மோஷனில் வந்து மாஸ்டரை மீட் பண்ணுறான். மாஸ்டர் சொல்கிறாரு, ஸோ ஃபைனலி நீ வந்துட்டல கிபுட்சுசி முசான், இதுதானே நம்மளோட ஃபஸ்ட்டு மீட்டிங். அப்போ முசான் உன்னோட உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, ஒபியோ செகண்ட்னு சொல்ல இந்த எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபைனல் எபிசோடு வந்துருச்சு, நான் பார்த்தேன், தாறு மாறாக இருக்குது. கண்டிப்பாக அதையுமே நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா பை பை.